அதிமுக முக்கிய தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் போலவே முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணியும் விரைவில் மனம் திறந்து பேச இருக்கிறார். டெல்லி சென்று அமித்ஷாவையும் சந்தித்து பேச இருக்கார். இதன் பின்னணியில் எடப்பாடியாரை காலி செய்யும் அதிபயங்கர திட்டம் ஒன்று அரங்கேற காத்திருக்கிறது. இது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் ரகசிய திட்டமாகவும் சொல்லப்படுகிறது. இது பற்றி முதலாக வெளிச்சத்திற்கு கொண்டு வர இருக்கிறது உங்கள் ஜெம் தொலைக்காட்சி. அது என்ன என்பதை பற்றி இந்த செய்தியில் விரிவாக பார்க்கலாம். அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று குரல் கொடுத்த முன்னாள் சீனியராக இருக்கக்கூடிய அமைச்சர் செங்கோட்டையன் பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து டெல்லி சென்ற செங்கோட்டையன் மத்திய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனின் உதவியுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் சந்தித்து பேசியிருக்காரு. இந்த சந்திப்பானது அரை மணி நேரம் நீண்டதாகவும் சொல்லப்படுது. அதிமுகவுல நடைபெறும் உள்குத்து வேலைகள் அனைத்துமே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் கைவண்ணத்தின் பேரில்தான் நடைபெற்று வருகிறது என்பது திரைமறைவு செய்தியாக பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் ஆட்சி என்பது கூட்டணி ஆட்சிதான் என பல முறை அமித்ஷா சொல்லி வருவதன் ரகசியம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இல்லை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. அதேபோல் அதிமுகவை பாரதிய ஜனதா கட்சி அபகரிக்க போகிறது என திமுக சொல்லும் குற்றச்சாட்டிலும் உண்மை இல்லாமல் இல்லை என்பதும் இதுபோல புலம்பட ஆரம்பித்திருக்கிறது. அதிமுக கூட்டணி தொடங்கிய சமயத்தில் இருந்தே எடப்பாடி பழனிசாமி கருத்திற்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கருத்திற்கும் உடன்பாடு இல்லாமலேயே இருந்து வருகிறது. இதில் விசேஷம் என்னவென்றால் அதிமுக பாஜக கூட்டணியை திரைமறைவில் நின்று முழுக்க நடத்தியது முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணிதான். எடப்பாடி பழனிசாமியின் வலதுகரமாக திகழ்ந்து அவருக்கு இக்கட்டான சமயங்களில் எல்லா ஆலோசனைகளையும் சொல்லி வரும் எஸ்.பி. வேலுமணிதான் அடுத்த டார்கெட்டாக இருக்கிறார் என்பது அதிமுகவினருக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, வட மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றிகரமாக செயல்படும் நிலையில தமிழ்நாட்டில் ஏன் காலூன்ற முடியவில்லை என்பதில் பிரதமர் மோடி மிக கோபமாகவே இருந்துட்டு வராரு. இந்த முறை நடைபெறும் தேர்தல்ல தமிழ்நாட்டில் பாஜக நம்பர் 1 கட்சியாக இருக்க வேண்டும்னு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு பிரதமர் மோடி உத்தரவிட்டிருக்காரு. அவருக்கு துணையாக நிர்மலா சீதாராமன் நியமிக்கப்பட்டும் இருக்கிறாரு. டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், சசிகலா போன்றோர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டு 8 ஆண்டுகள் ஆகுகிறது. இதன் பிறகு திடீரென செங்கோட்டையன் இப்போது ஏன் குரல் கொடுக்கிறார் என்ற கேள்விக்கு விடை உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் நடைமுறை போக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு உகந்ததாக கிடையாது. கூட்டணி ஆட்சி கிடையாது, அதிமுக தான் ஆட்சி அமைக்கும், முடிவுகள் எதுவாக இருந்தாலும் அதிமுக தான் இறுதி முடிவு எடுக்கும் என்று அவர் பேசியிருக்காரு. பாரதிய ஜனதா கட்சியின் முடிவுகளுக்கு எதிராக பேசி வரும் எடப்பாடி பழனிசாமி கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற பாரதிய ஜனதா கட்சியின் மேலிட குரலுக்கு செவி சாய்க்கவில்லைன்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தான் அதிமுகவை முழுக்க கபலீகரம் செய்யும் அதிபயங்கரமான திட்டத்துல உள்துறை அமைச்சர் அமித்ஷா களமிறங்கியிருக்காரு. செங்கோட்டையனுக்கு முன்பாகவே முன்னாள் அமைச்சர் வேலுமணியை டெல்லி பாஜக மேலிடம் வலை வீசி பிடித்திருக்கிறது. அமித்ஷா வலையில் விழுந்த முதல் நபர் எஸ்.பி. வேலுமணி தான். அதிமுகவிற்கு நீங்கள் தான் இனிமேல் தலைமை, அடுத்த முதலமைச்சர் நீங்கள் தான் என்றும் அமித்ஷா ஆசை காட்டி நிலையில தான் அவரும் சம்மதம் தெரிவித்து பல மாதங்களாகுவதாகவும் தெரிய வந்திருக்கு. இதற்கிடையே தான் வேலுமணியை விட செங்கோட்டையனை வைத்து காய் நகர்த்தலாம் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் ஆலோசனை பேர்ல தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா செங்கோட்டையனை இப்போது பகடை காயாக பயன்படுத்திட்டு வராரு. அந்த வகையில தான் செங்கோட்டையனுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய வேலுமணியும் விரைவிலேயே மனம் திறந்து பேச இருக்காரு. அவர் மனம் திறந்த கையோடு டெல்லி சென்று இதே போல அமித்ஷாவையும் சந்தித்து பேச இருக்காரு. எதையெல்லாம் அறிந்து கொண்ட நிலையில தான் எடப்பாடி பழனிசாமி சசிகலாவை இணைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருப்பதாகவும் திரைமறைவு செய்திகள் தெரிவிக்கின்றனர்.
தற்பொழுது தனக்கு பக்கபலமாக ஒரு நபர் வேண்டும், அதே சமயம் டெல்லி பாஜகவின் திட்டத்தை முறியடிக்க வேண்டும், செங்கோட்டையனையும் தோற்கடிக்க வேண்டும் என மிகப்பெரிய திட்டம் தீட்டிய எடப்பாடி பழனிசாமி சசிகலாவை மட்டும் கட்சியில் இணைத்துக் கொள்ளலாம், இதன் மூலம் தமிழ்நாடு அரசியல் மிகப்பெரிய மாற்றம் நிகழும் என்று நம்புகிறார். அமித்ஷாவும் தன் பக்கம் திரும்புவார் என்று கணக்கு போட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். முன்னதாக ஏற்கனவே அதிமுகவை உடைத்து செங்கோட்டையன் வெற்றி கண்டால் வருகின்ற தேர்தலுக்கு பிறகு செங்கோட்டையனுக்கு முதலமைச்சர் பதவி, வேலுமணிக்கு துணை முதல்வர் பதவி, இது அல்லாமல் அமைச்சரவையில் பாஜகவை சேர்ந்த 7 பேருக்கு முக்கிய அமைச்சர் பதவி என அமைச்சர் அமித்ஷா பேசி முடித்திருக்கிறார் என்கின்றது டெல்லி வட்டாரம். அதே சமயம் சூழ்நிலைகளை புரிந்து கொண்ட பாரதிய ஜனதா கட்சிக்கு கருத்து வேறுபாடு இல்லாத வகையிலும் அதிமுகவை ஒருங்கிணைக்கும் வகையிலும் எடப்பாடி பழனிசாமி நடந்து கொண்டால் இந்த கூட்டணியை தொடரலாம் என்கின்ற அடுத்த கட்ட உள்குத்து வேலையும் அமித்ஷாவின் கையில் இருக்கிறது. ஒரு பக்கம் செங்கோட்டையன், இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி என காய் நகர்த்தும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் முழு நோக்கம் பாரதிய ஜனதா கட்சியை நம்பர் 1 இடத்திற்கு கொண்டு வந்து அதிமுகவை தன்னோடு கூட்டணி சேர்க்க வேண்டும் என்கின்ற திட்டம்தான். இதையெல்லாம் வெளியில் சொல்ல முடியாமல் தவித்து வரக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது உள்ளபடியே மிகவும் சோர்ந்து போய் காணப்படுகிறார். அதிமுகவை அழிக்க நினைக்கும் இவர்களிடம் இருந்து எப்படி கட்சியை காப்பாற்றுவது என்பது மட்டுமல்லாமல் தன்னுடன் இருப்பவர்களில் யார் யாரெல்லாம் சைலண்ட் ஸ்லீப்பர்கள் என்பது தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி பொதுக்கூட்டங்கள்ல சிரித்தபடியே பேசினாலும் உள்ளுக்குள் ஆழ்ந்த கவலையில் இருக்கிறார் என்கின்றது அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள். இதில் முக்கிய விசேஷம் என்னவென்றால் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சார சுற்றுப்பயணத்துல மிகவும் கூட்டம் குறைவாக இருந்தது வேலுமணி தலைமையிலான பகுதிகளில்தான். வேலுமணி ஏற்பாட்டில் நடைபெற்ற ஒரு பிரச்சார கூட்டத்துல மொத்தம் 500 பேர் தான் கலந்து கொண்டார்கள். இது மட்டுமல்லாமல் மற்ற கூட்டங்களிலுமே ஆட்கள் எண்ணிக்கை குறைவாகவே இருந்ததாகவும் சொல்லப்படுது. இது தொடர்பாகவும் எடப்பாடி பழனிசாமி வேலுமணியை அழைத்து தனது கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காரு. எடப்பாடி பழனிசாமிக்கு அதிக அளவுல கூட்டம் சேர்ந்து விடக்கூடாது என வேலுமணி போட்ட சதி திட்டம் என்கின்றார்கள் அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள். இந்த சூழ்நிலையில தான் டெல்லி பாஜக மேல் எடுத்தாலும் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்களாலும் எடப்பாடி பழனிசாமி தனிமைப்படுத்தப்படுகிறார் என்பதை தெரிந்து கொண்டுதான் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் போன்ற திமுகவினர் அதிமுக ஆம்புலன்ஸில் போகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி டிரைவர் இல்லாமல் தானே கார் ஓட்ட போகிறார் என்றெல்லாம் பேசி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் விசேஷம் என்னவென்றால் வேலுமணியை பொறுத்த வரையில தற்பொழுது வரை எடப்பாடி பழனிசாமிக்கு முதுகுக்கு பின்னால் தான் இருக்கிறார். எடப்பாடிக்கு எல்லா ஆலோசனைகளையும் அவர்தான் செஞ்சிட்டு வராரு. அவர் செய்யும் உள்குத்து வேலைகள் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். இருந்த போதிலும் அவரை விட்டுவிடக் கூடாது என்பதற்காக தன்னுடனே வைத்துக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதே வேலுமணிதான் கூவாத்தூர்ல அடுத்த பொது செயலாளரை தேர்ந்தெடுத்த போது செங்கோட்டையனுக்கு எதிராக வேலை பார்த்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பணி செஞ்சுட்டு வந்திருக்காரு. தொடர்ந்து செங்கோட்டையனுக்கும் வேலுமணிக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்து வந்தது என்பது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. ஆனால் கடந்த ஓராண்டு காலமாக செங்கோட்டையனுக்கும் வேலுமணிக்கும் மிக நெருக்கமான தொடர்பு ஏற்பட்டு விட்டது. அதே சமயம் எடப்பாடி பழனிசாமிக்கும் வேலுமணிக்கும் கருத்து வேறுபாடுகளும் ஆரம்பித்திருக்கின்றது. முன்னதாக செங்கோட்டையனிடம் உங்களுக்கு ஆதரவாக யாரும் குரல் கொடுக்கவில்லையே என்று நிருபர்கள் கேட்ட பொழுது 5-6 பேர் என்னுடன் கைபேசியில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் செங்கோட்டையன் பதில் அளிச்சிருக்காரு. அதுல முதல் நபராக வேலுமணிதான். மேலும் 4 முக்கிய நபர்கள் யார் என்பது ஜெம் தொலைக்காட்சிக்கு நன்றாகவே தெரியும். அவர்கள் யார் யார் என்பது பற்றிய செய்தியை நாளை முதல் தினம்தோறும் உங்களுக்கு தெரிவிக்க போகிறது ஜெம் தொலைக்காட்சி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.